அல்லேலூயா. மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷோ மசிக நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் நாம் நல்ல சாட்சிகளை கேட்டோம். யாகுவா நல்லவர், அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது. அல்லேலூயா. மழை பெய்தாலும் கூட எல்லாரும் சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்து இருக்கிறீர்கள். நிச்சயமாகவே நீங்கள் யாகுவாவை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பது இதிலிருந்து தெரிகிறது. யாகுவாவை நேசிக்கிற விஷயத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் அவரோடு கூட ஒரு தனிப்பட்டதான ஒரு உறவு இருக்க வேண்டும். நம்ம ஆதியிலிருந்தே கவனித்துக் கொண்டு வந்தோமானால் எல்லாரும் அப்படி யாகுவாவை நேசித்தவர்கள் இல்லை. எல்லா கூட்டத்திலும் சில பேர் மட்டும்தான் யாகுவாவை உண்மையாக நேசிக்கிறவர்களா இருந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் ஏதோ காரணத்திற்காக, சூழ்நிலையின் காரணமாக அவரை நேசிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். ಕೆಲವು ಮಂದಿ ಎಲ್ಲರನ್ನು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಮುಖಾಂತರ ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವಿಕೆ ಅವರು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. அதை நாம் ஆரம்பத்திலிருந்தே, ஆதியாகமத்திலிருந்தே நாம் அதை கவனித்துக் கொண்டே வரலாம். ನಾವು ಆದಿಕಾಂಡದಿಂದಲೇ ಅದನ್ನು ಗಮನಿಸಿಕೊಂಡು ನಾವು ಬರಬಹುದು. அவரை உண்மையாய் நேசிக்கிற கூட்டம் எப்பவுமே மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். ಆತನ ನಿಜವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಗುಂಪು ಸ್ವಲ್ಪ ಮಂದಿ ಮಾತ್ರ ಇರುತ್ತಾರೆ. சோ அவரை உண்மையாய் நேசிப்பது என்றால் என்னவாக இருக்க முடியும்? ಆತನ ನಿಜವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದೆಂದರೆ ಅದು ಏನಾಗಿರಬಹುದು? அவருடைய வார்த்தையை நேசிப்பதுதான் அவரை நேசிப்பதற்கு அடையாளம். ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೆ ಗುರುತಾಗಿರುತ್ತದೆ. அல்லாமல் யாகுவா ஒரு தனிப்பட்டவர் அப்படி என்று சொல்லி நாம் அவருக்கு ஒரு உருவத்தை கொடுத்து நாம் அவரை நேசிக்க முடியாது. ಯಾಗುವ ಪ್ರತ್ಯೇಕವಾದವನು ಆತನಿಗೆ ಒಂದು ಸ್ವರೂಪವನ್ನು ಕೊಟ್ಟು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. அது ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறிவிடும். ಅದು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಗೆ ಸಮವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ஆனால் யார் யாகுவோடைய வார்த்தையை நேசிக்கிறார்களோ, ಯಾರ್ಯಾರು ಯಾಗುವನ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೋ அவர்கள் தான் அவரை உண்மையாக நேசிக்கிறவர்கள். ಅವರೇ ಆತನನ್ನು ನಿಜವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರು. சோ நாம் எல்லாருக்குமே யாகுவோடைய வார்த்தையை தான் நம்ம காட்ட வேண்டும். ನಾವು ಎಲ್ಲರಿಗೂ ಯಾಗುವನ ವಾಕ್ಯವನ್ನೇ ತೋರಿಸಬೇಕು. ஓகே. வேத காலத்தில் அப்படி நேசிக்கிற சிலர் தான் எந்த ஒரு பிரச்சனையையும் பார்க்காதபடிக்கு அவரை ஆராதிக்க கூடி வருவார்கள். ಆ ರೀತಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಲು ಯಾವ ತೊಂದರೆ ಇಲ್ಲದನ್ನು ಆತನ ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಸೇರಿ ಬರುತ್ತಾರೆ. அப்படி வந்தவங்க ஒவ்வொருவரையும் யாகுவா உண்மையாகவே ஆசீர்வதிப்பாராக. ಆ ರೀತಿ ಬಂದಂತ ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಯಾಗುವ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. சூழ்நிலை காரணமாக சிலர் வர முடியாமல் போயிருக்கலாம். ಪರಿಸ್ಥಿತಿಯ ಮುಖಾಂತರ ಕೆಲವರು ಬರದೆ ಹೋಗಿರಬಹುದು. அவர்கள் இருக்கிற இடத்திலே இந்த நாளுக்குரிய நன்மையை யாகுவா கட்டளையிடுவாராக. ಅವರು ಇರುವ ಸ್ಥಳ ಯಾಗುವ ಅವರಿಗೆ ಈ ದಿನದ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಆತನ ಕಟ್ಟಳೆ ಕೊಟ್ಟಲಿ. நாம் இந்த நாளிலே தியானிக்கும்படியாக சங்கீதம் 27 வசனம் 4 எடுத்துக்கொள்ளலாம். Psalm 27 verse 4. 27ನೇ ಕೀರ್ತನೆ 4ನೇ ವಚನ. ನನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ ಯಾಗುವನ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೂ ಆತನ ಮಂದಿರದಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡುವುದಕ್ಕೂ ನನಗೆ ಅಪ್ಪಣೆ ಆಗಬೇಕೆಂಬ ಒಂದೇ ವರವನ್ನು ಯಾಗುವನಿಂದ ಕೇಳಿಕೊಂಡು ಅದನ್ನೇ ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವೆನು. ஆமென். யாகுவாவிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் யாகுவாவுடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் யாகுவாவுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த வார்த்தையிலிருந்து யாகுவா நமக்கு என்ன செய்தியை கொண்டு வருகிறாரோ அதை நாம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ಯಾವ ರೀತಿ ಸಂದೇಶ ಕೊಡುತ್ತಾನೋ ಅದನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳೋಣ. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், யாகுவாவிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், ಇಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಯಾಗುವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದನ್ನೇ ನಾನು ಕೇಳಿದೆನು, அதையே நான் நாடுவேன். ಅದನ್ನೇ ಎದುರು ನೋಡುತ್ತೇನೆ.
அப்ப யாகோவிடத்துல நாம் ஒரு விஷயத்தை கேட்கிறோம் என்று சொன்னால், ನಾವು ಯಾಕೋನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಕೇಳುತ್ತೇವೆ ಎಂದರೆ, கேட்டதோடு அதை நாம் விட்டுவிட்டால் அதனாலே ஒரு பயனும் இல்லை. ಕೇಳಿ ಕೇಳಿ ಅಲ್ಲಿಗೆ ನಾವು ಬಿಡುವುದರಿಂದ ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ ಇರುವುದಿಲ್ಲ. அதை நாம் நாட வேண்டும். ಅದು ನಾವು ಎದುರು ನೋಡಬೇಕು. ஆமா, அது நாட வேண்டும் என்றால் அதனுடைய பொருள் என்ன? ಎದುರು ನೋಡಬೇಕೆಂದರೆ ಅದರ ಅರ್ಥವೇನು? நான் எதற்காக நான் ஜெபித்தேனோ, ನಾನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೇನೋ அதற்காக நான் பிரயாசப்படுவேன். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತೇನೆ. அந்த திசையை நோக்கியே நான் நகர்ந்து போவேன். ಆ ದಿಕ್ಕನ್ನು ನೋಡಿಯೇ ನಾನು ನಡೆದು ಹೋಗುತ್ತೇನೆ. அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக நான் என்ன சொல்ல முடியும் என்றால், ಅದಕ್ಕೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಉದಾಹರಣೆಯಾಗಿ ನಾನು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂದರೆ, இப்ப நாம் சபையிலே யாருக்காகிலும் பண கஷ்டம் இருக்கிறது, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஊழியக்காரர் சொல்லுவதோ அல்லது யாராகிலும் நம்மிடத்தில் சொல்லும் பொழுது நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಿಗಾದ್ರೂ ಹಣದ ಅವಶ್ಯಕತೆ ಇದ್ದರೆ ಸೇವಕರಾಗಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವವರಾಗಲಿ ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்போ அந்த விஷயத்திற்காக நான் ஜெபிக்கிற நாம் ಆ ವಿಷಯಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವರಾದ ನಾವು அதற்கு பிறகு அதை நாட வேண்டும் என்று சொல்லுகிறது வசனம். ಅದಾದ ಮೇಲೆ ನಾವು ಅದನ್ನು ಎದುರು ನೋಡಬೇಕು ಎಂದು ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அது எப்படி? ಅದು ಹೇಗೆ? நான் இப்ப ஒரு சகோதரனுடைய பண கஷ்டத்திற்காக நாம் எல்லாரும் ஜெபித்து விட்டோம். ಒಬ್ಬ ಸಹೋದರನ ಹಣ ಸಹಾಯಕ್ಕಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇವೆ. அதோடு நாம் விட்டு விட்டால் அது சரியல்ல. ಅಲ್ಲಿಗೆ ನಾವು ಅದನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಅದು ಸರಿಯಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. நாம் என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? அந்த சகோதரனுடைய பண கஷ்டம் நீங்குவதற்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அந்த முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். ಆ ಸಹೋದರನ ಹಣದ ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಮ್ಮಿಂದ ಏನು ಸಾಧ್ಯವೋ ಅಷ್ಟು ನಾವು ಪ್ರಯಾಸ ಪಡಬೇಕು. சோ இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் தான் நம்மளுடைய ஜெபம் பூரணமாகிறது. ಈ ಎರಡು ಒಂದಾಗಿ ಸೇರಿದರೆ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಲ್ಲಿ ಪೂರ್ತಿ ಆಗುತ್ತದೆ. ஒருவேளை உங்களால் யாராலும் ஒரு பண உதவி கொடுத்து உதவி செய்ய முடியாதா இருக்கலாம். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಿಗಾದರೂ ಹಣ ಕೊಟ್ಟು ಸಹಾಯ ಮಾಡಲು ಆಗದೇ ಇರಬಹುದು. முடிந்தவர்கள் அதை செய்தால் நல்லது. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಸಾಧ್ಯವಾದವರು ಆ ರೀತಿ ಮಾಡಿದರೆ ಒಳ್ಳೆಯದು. சோ நாம் அப்படி ஜெபித்து கொண்டு அதையே நாடிக்கொண்டு இருக்க வேளையில ನಾವು ಆ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಅದನ್ನೇ ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ யாகுவா என்ன செய்கிறார்? ಯಾಕೋವ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? நாம் எந்த சகோதரருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ ನಾವು ಯಾವ ಸಹೋದರನಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿರುತ್ತೇವೋ அந்த சகோதரனுக்கு அல்ல, ಆ ಸಹೋದರನಿಗೆ ಅಲ್ಲ, அந்த கூட்டத்தில் இருக்கிற வேற ஒரு யாருக்கோ யாகுவா கொஞ்சம் பணத்தை கொடுக்கிறார். ಆ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಇರುವ ಬೇರೆ ಯಾರಿಗೋ ಯಾಕೋವನು ಸ್ವಲ್ಪ ಹಣವನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿರುತ್ತಾರೆ. ஏதோ ஒரு வழியிலே அவருக்கு திடீரென்று கொஞ்சம் பணம் வருகிறது. ಯಾವುದೋ ಮಾರ್ಗವಾಗಿ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಹಾಗೆ ಅವರಿಗೆ ಹಣ ಬರುತ್ತದೆ. இப்ப நாம் ஒவ்வொருவருக்கும் அப்படி பணம் வந்தால் நாம் என்ன செய்வோம்? ಈಗ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಆ ರೀತಿ ಹಣ ಬಂದ್ರೆ ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? உடனே நமக்கு நம்முடைய சொந்த தேவைகள் தான் ஞாபகம் வருமே தவிர ನಮಗೆ ಸ್ವಂತ ಅವಶ್ಯಕತೆಗಳೇ ನಮಗೆ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರುವುದು. நாம் இந்த சகோதரனுக்காக ஜெபித்தோமே, இவருக்கு போய் நாம் இதை எடுத்து கொடுக்கலாம் என்ற எண்ணம் முதலாவது வருவதில்லை. ನಾವು ಈ ಸಹೋದರನಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇವಲ್ಲ, ಈ ಸಹೋದರನಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಹಣ ಕೊಡೋಣ ಎಂಬ ಯೋಚನೆ ನಮಗೆ ಬರುವುದೇ ಇಲ್ಲ. நம்முடைய தேவைகள் தான், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் தான் முதலில் நம்முடைய கண் முன்பாக வரும். ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಅವೇ ನಮ್ಮ ಕಣ್ಣ ಮುಂದೆ ಬರುತ್ತವೆ. ஆனால் இங்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. ಇಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ ನಡೆದಿದೆ. அது என்ன அதிசயம்? ಅದು ಯಾವ ಅದ್ಭುತ? நாம் அந்த சகோதரனுக்காக உண்மையாய் ஜெபித்த போது ನಾವು ಆ ಸಹೋದರನಿಗೆ ನಿಜವಾಗ್ಲೂ ಉತ್ತಮವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ யாகுவா அந்த ஜெபத்தை கேட்டு ಯಾವ ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ நமக்கு பதிலை கொடுத்திருக்கிறார். ನಮಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த பதில் தான் உங்களுக்கு திடீரென்று வந்த வருமானம். ಆ ಉತ್ತರನೇ ನಿಮಗೆ ತಕ್ಷಣ ಬಂದಂತ ಒಂದು ಸಂಬಳ. இப்போ யாகுவா என்ன செய்கிறார்? ಈಗ ಯಾಕೋವ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? உங்கள் ஜெபத்திற்கு பதிலளித்து விட்டு ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟು நீங்கள் அதை கொண்டு அந்த சகோதரனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ನೀವು ಆ ಸಹೋದರನಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಕೊಟ್ಟು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು ಎಂದು ಯಾಕೋವನು ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. சோ முதல் வாரத்தில் நாம் அந்த சகோதரனுக்காக ஜெபித்தோம். ಮೊದಲನೇ ವಾರದಲ್ಲಿ ಸಹೋದರನಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆವು. இரண்டாவது வாரம் யாகோவா உங்களுக்கு பதில் கொடுத்து விட்டார், உங்களிடத்தில் அந்த பணம் வந்து விட்டது. ಎರಡನೇ ವಾರದಲ್ಲಿ ಯಾಕೋವ ಉತ್ತರ ಕೊಟ್ಟು ನಿಮಗೆ ಆ ಹಣವು ಬಂದಿದೆ. இப்போ மூன்றாவது வாரத்திலும் வந்து ಮೂರನೇ ವಾರದಲ್ಲಿಯೂ ನೀವು ಬಂದು அதே சகோதரனை யாகுவா ஆசீர்வதிக்க வேண்டும், அவருடைய கடன் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று இந்த பணத்தை பெற்றுக்கொண்ட மனிதனும் நின்று ஜெபிக்கிறார். ಅದೇ ಮೂರನೇ ವಾರದಲ್ಲಿ ಅದೇ ಸಹೋದರನು ಬಂದು ಆ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಸಹೋದರನಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅವನಿಗೆ ಹಣ ಸಹಾಯ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹಣವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡ ಸಹೋದರನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿರುತ್ತಾನೆ. இப்ப யாகுவா என்ன கேட்பார்? ಈಗ ಯಾಕೋವ ಏನನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ?
மகனே, நீ அந்த மகனுக்காக நீ ஜெபித்தாய், ಮಗನೇ, ಆ ಸಹೋದರನಿಗಾಗಿ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆಯಲ್ಲವೇ? நான் உன்னிடத்தில் அந்த ஜெபத்திற்காக பதில் கொடுத்தேன். ನಾನು ನಿನ್ನಲ್ಲಿ ಆ ಪ್ರಾರ್ಥನೆಗೋಸ್ಕರ ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟೇನು. ஆனால் நீ போய் அந்த மகனை ஆசீர்வதித்தாயா? ನೀನು ಹೋಗಿ ಆ ಸಹೋದರನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದೀಯಾ? நீ அந்த மகனுடைய குறையை நீக்கினாயா? ನೀನು ಹೋಗಿ ಆ ಸಹೋದರನ ಕೊರತೆಯನ್ನು ನೀಗಿಸಿದೀಯಾ? நீ மட்டும் அப்படி நீக்கி இருப்பாயானால் ನೀನು ಆ ರೀತಿ ಆ ಕೊರತೆ ನೀಗಿಸಿರುವುದಾದರೆ அந்த மகனுடைய குறையும் தீர்ந்திருக்கும், ಆ ಮಗನ ಕೊರತೆಯು ನೀಗಿರುತ್ತದೆ. உன்னை நான் மேன்மேலும் ஆசீர்வதித்திருப்பேன். ಇನ್ನು ನೀನು ಹೆಚ್ಚಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. காரணம், நீ உண்மையாக இருந்தாய். ಕಾರಣ ನೀನು ಉತ್ತಮವಾಗಿದ್ದೀ. நீ எதற்காக ஜெபித்தாயோ ನೀನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ நீ ಮಾಡಿದ್ದೀಯೋ அதையே நாடினதினாலே ಅದನ್ನ ಎದುರು ನೋಡಿರುವುದರಿಂದ உனக்கு பணம் கிடைத்த உடனே நீ போய் அதை அந்த மகனுக்கு கொடுத்து விட்டாய். ನಿನಗೆ ಹಣ ಬಂದ ತಕ್ಷಣ ಹೋಗಿ ನೀನು ಆ ಮಗನಿಗೆ ಕೊಟ್ಟಿರಬೇಕಿತ್ತು. ஆகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ಆದ್ದರಿಂದ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ. நான் எதற்காக ஜெபிக்கிறேனோ ನಾನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೋ நான் அதையே நாடுவேன். ನಾನು ಅದನ್ನೇ ಎದುರು ನೋಡುತ್ತೇನೆ. அப்ப நாம் ஜெபித்த விஷயத்தை நாடி போகாவிட்டால் ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ವಿಷಯವನ್ನು ಎದುರು ನೋಡದೆ ಹೋದರೆ நம்முடைய ஜெபத்தினாலே ஒரு பலனும் இல்லை. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಯಾವ ಫಲವೂ ಸಿಗುವುದಿಲ್ಲ. நாம் வெறும் ஒரு மாய்மாலம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். ನಾವು ಬರೀ ಮಾಯ ಮಂತ್ರ ಮಾಡುವವರಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತೇವೆ. இதே போல அநேக விஷயங்களை சொல்லலாம். ಇದೇ ರೀತಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಹೇಳಬಹುದು. நாம் ஆத்ம பாரம் நிறைந்தவர்களாக ನಾವು ಆತ್ಮ ಭಾರತೆ ತುಂಬಿದವರಾಗಿ யாகுவா ஜனங்களை ரட்சியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ಯಾಕೋ ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸು ಎಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. யாகுவா அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் காணும்படி செய்வார். ಯಾಕೋ ಅಂತ ಜನರನ್ನು ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಬೀಳುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அல்லது சில ஜனங்களை உங்கள் ஞாபகத்தில் கொண்டு வருவார். ಅಲ್ಲದೆ ಕೆಲವು ಜನರನ್ನು ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತರುತ್ತಾನೆ. ஆனால் அந்த ஜனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ನೀವು ಆ ಜನರನ್ನು ನೋಡುವಾಗ அவர்களுக்கு ரட்சிப்பின் வார்த்தையை சொல்வதற்கு பதிலாக ಅವರಿಗೆ ರಕ್ಷಣೆಯ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ நீங்கள் உலக பிரகாரமான காரியங்களை பேசிவிட்டு போய்விடுவீர்கள். ನೀವು ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನು ಆಡಿ ನೀವು ಅಲ್ಲಿಂದ ಹೊರಟು ಹೋಗುವಿರಿ. அப்படியானால் அதனுடைய பொருள் என்ன? ಇದ್ದ ಮೇಲೆ ಅದರ ಅರ್ಥವೇನು? நீங்கள் ஜெபித்தீர்கள், ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀರಿ, ஆனால் அதே விஷயத்தை நீங்கள் நாடவில்லை. ಅದೇ ವಿಷಯವಾಗಿ ನೀವು ಆತನನ್ನು ಎದುರು ನೋಡಲಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரீட்சைக்கு பிள்ளைகள் படிக்கிறார்கள். ಪರೀಕ್ಷೆಗೆ ಮಕ್ಕಳು ಓದುತ್ತಾರೆ. ஐயா, நான் பாஸ் ஆக வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். ಅಯ್ಯ, ನಾನು ಪಾಸ್ ಆಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. நான் யாகுவாவிடத்தில் ஜெபித்து விட்டேன், இனிமேல் அவர் பார்த்துக் கொள்வார் என்று அமைதியாக நீ இருந்தால் ಯಾಕೋತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ಆತನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಎಂದು ನೀನು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದರೆ நீ நாடவில்லை என்ற அர்த்தம். ನೀನು ಎದುರು ನೋಡಲಿಲ್ಲ ಎಂಬುದು ಅರ್ಥ. நீ ஜெபித்தால் ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀ, நீ அதை நாட வேண்டும். ನೀನು ಅದನ್ನು ಎದುರು ನೋಡಬೇಕು. அப்ப என்ன செய்ய வேண்டும்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಏನು ಮಾಡಬೇಕು? நீ உனக்கு எவ்வளவு பலம் இருக்கிறதோ அந்த பலத்தோடு நீ அதை படிக்க வேண்டும். ನಿನಗೆ ಎಷ್ಟು ಬಲವಿದೆಯೋ ಆ ಬಲದಿಂದ ನೀನು ಅದನ್ನು ಓದಬೇಕು. யாகுவா அதோடு கூட தன்னுடைய பலத்தை கூட்டுவார். ಯಾಕೋ ಅದರೊಂದಿಗೆ ತನ್ನ ಬಲವನ್ನು ಸೇರಿಸಿಕೊಂಡು அப்பொழுது அந்த பரீட்சை நேரத்திலே யாகுவா உனக்கு நல்ல ஞாபக சக்தியை தந்து எல்லா பயத்தையும் நீக்கி உன்னை வெற்றி பெறச் செய்வார். ಅಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾಕೋ ನಿನಗೆ ಒಳ್ಳೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ಭಯವನ್ನು ನೀಗಿ ನೀನು ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಪಾಸ್ ಆಗುವಂತೆ ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஆகவே நாம் எந்த விஷயத்திற்காக ஜெபித்தாலும் ಆಗಿದ್ರೆ ಮೇಲೆ ನಾವು ಯಾವ ವಿಷಯಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೂ ಕೂಡ நான் ஜெபித்து விட்டேன் என்று சொல்லி நீங்கள் உட்கார்ந்து விட்டால் ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂದು ನೀವು ಸುಮ್ಮನೆ ಕುಳಿತುಕೊಂಡರೆ அது உங்களுக்கு உண்மையாய் தேவைப்பட்ட விஷயம் அல்ல. ಅದು ನಿಮಗೆ ನಿಜವಾಗಲೂ ಬೇಕಾಗಿರೋ ವಿಷಯವಲ್ಲ. ஏதோ ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். ಏನೋ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀರಿ. வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಕರೆಯುವ ಯಾವರಿಗಾದರೂ, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ನನ್ನನ್ನು ಉತ್ತಮವಾಗಿ ನನ್ನ ನೋಡಿ ಕರೆಯುವ ಯಾವರಿಗಾದರೂ யாகுவா சமீபமாய் இருக்கிறார். ಯಾಕೋ ಸಮೀಪವಾಗಿದ್ದಾನೆ. அது என்ன? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அப்புறம் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொல்லுகிறார். ನನ್ನ ನೋಡಿ ಕರೆಯುವವರು, ನನ್ನನ್ನು ಉತ್ತಮವಾಗಿ ನೋಡಿ ಕರೆಯುವವರು ಅಂತ ಹೇಳುತ್ತಾನಲ್ಲ, ಅದು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ? அதுல என்ன வித்தியாசம் இருக்கிறது? ಅದರಲ್ಲಿ ಯಾವ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ? சோ தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொன்னால் ஜெபிக்கிற எல்லாரும், ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಕರೆ ಎಂದು ಹೇಳುವುದು ಅಂದರೆ ಅದನ್ನು ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರು, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொன்னால் ಉತ್ತಮವಾಗಿ ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಕರೆಯುವವರು ಯಾರಾದರೂ ಅಂದರೆ எதற்காக யாகுவாவை கூப்பிட்டார்களோ அதையே நாடி போகிறவர்கள். ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೋ ಅದನ್ನೇ ಎದುರು ನೋಡುವವರು. சோ அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையாகவே ஜெபிக்கிறார்கள் என்று அர்த்தம். ಅಂತವರೇ ನಿಜವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದು ಅರ್ಥ. அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு உடனடியாக பதில் வரும். ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ತಕ್ಷಣ ಉತ್ತರ ಸಿಗುತ್ತದೆ. மற்ற ஜெபங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்திலே பதில் வராது. ಬೇರೆ ವಿಷಯಗಳಿಗೆ ಅಷ್ಟು ಬೇಗನೆ ಉತ್ತರ ಬರುವುದಿಲ್ಲ. ஆகவே நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அதையே நீங்கள் நாட வேண்டும். ಆದುದರಿಂದ ನೀವು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀರೋ ಅದನ್ನೇ ನೀವು ಎದುರು ನೋಡಬೇಕು.
அதை யாகுவா கவனிக்கிறார். ಅದು ಯಾಹೋವ ಗಮನಿಸುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, யாகுவாவிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். ಯಾಹೋವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದನ್ನೇ ನಾನು ஆனா ಕೇಳಿದ್ದೇನೆ. நீங்க கீழே வாசிச்சீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை கேட்டாரா இல்ல ரெண்டு விஷயத்தை கேட்டாரான்னு பாருங்க. ಆದರೆ ಇಲ್ಲಿ ನೀವು ಕೆಳಗಡೆ ಓದಿದರೆ ಆತನು ಒಂದು ಕೇಳಿದ್ದಾನೆ, ಎರಡು ವಿಷಯವನ್ನು என்னென்ன ಕೇಳಿದ್ದಾನೆ. விஷயங்கள் எல்லாம் அவர் யாகுவாவிடத்தில் கேட்கிறார்? ಯಾವ ವಿಷಯವನ್ನು ಯಾಹೋವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾನೆ? நான் யாகுவாவுடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் ನಾನು ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೂ, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். ಆತನ ಮಂದಿರದಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡುವುದಕ್ಕೂ. அப்ப ரெண்டு விஷயத்தை இங்க கேட்கிற மாதிரி இருக்குது. ಇಲ್ಲಿ ಎರಡು ವಿಷಯಗಳನ್ನು ಆತನು ಕೇಳುವ ಹಾಗೆ ಇದೆ. ஒரு விஷயம் என்ன? ಒಂದು ವಿಷಯವೇನು? யாகுவாவுடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். ನಾನು ಯಾಹೋವನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನೋಡಬೇಕು. அதே போல அவருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சியும் செய்ய வேண்டும். ಅದೇ ರೀತಿ ಆತನ ಆಲಯದಲ್ಲಿ ನಾನು ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕು. So, இவைகள் ரெண்டு விஷயமா அல்ல ஒரே விஷயமா? ಇದು ಎರಡು ವಿಷಯನಾ, ಒಂದು ವಿಷಯನಾ? அப்ப கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்தால், ಸ್ವಲ್ಪ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿ ನೋಡಿ, கொஞ்சம் வேத வாக்கியங்களை நாம் தொடர்ந்து கவனித்தால், ಸ್ವಲ್ಪ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿದರೆ அது ஒரே ஒரு விஷயம்தான் என்று நமக்கு தெரியும். ಅದು ಒಂದೇ ಒಂದು ವಿಷಯ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. அப்ப யாகுவாவுடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். ನಾನು ಯಾಹೋವನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನೋಡಬೇಕು. எல்லா காலத்திலும் பரிசுத்தவான்களுக்கு இப்படிப்பட்ட ஆசை இருந்தது. ಎಲ್ಲ ಕಾಲದಲ್ಲೂ ಪರಿಶುದ್ಧವಂತ ಮನುಷ್ಯರಿಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಆಸೆ ಇತ್ತು. மோசே யாகுவாவிடத்தில் ஜெபம் பண்ணினார், நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ಮೋಶೆ ಯಾಹೋವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು, ನಾನು ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನೋಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 33ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ. 17-18 ವಚನ. ಯಾಹೋವನು ಮೋಶೆಗೆ, ನಿನಗೆ ನನ್ನ ಅನುಗ್ರಹ ದೊರಕಿದ್ದರಿಂದಲೂ ನಾನು ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಗೊತ್ತು ಮಾಡಿದ್ದರಿಂದಲೂ ನಿನಗೋಸ್ಕರ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವೆನು ಎಂದು ಹೇಳಿದನು. ಅದಕ್ಕೆ ಮೋಶೆ, ನಿನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ದಯಮಾಡಿ ನನಗೆ ತೋರಿಸು. ஆமென். அப்பொழுது யாகுவா மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. யாகுவா எவ்வளவோ காலமாக மோசையோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ಯಾಹೋವ ಮೋಶೆಯ ಮುಖಾಂತರ ಎಷ್ಟೋ ದಿನಗಳಿಂದ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. நம்ம யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து அதை பார்க்கிறோம். யாகுவா மோசையோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ನಾವು ವಿಮೋಚನ ಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ನೋಡ್ತಿದ್ದೇವೆ, ಆತನು ಮೋಶೆಯೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತಾನೆ. இப்போ இந்த 33ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது ಈ 33ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರುವಾಗ யாகுவா மோசையை நோக்கி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ಯಾಹೋವ ಮೋಶೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லுகிறார். ನನ್ನ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ನಿನಗೆ ಅನುಗ್ರಹ ಸಿಕ್ಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಗೊತ್ತು ಮಾಡಿ ನಿನಗೋಸ್ಕರ ನಿನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದೇನೆ. சோ கொஞ்சம் சந்தோஷத்தோட யாகுவா மோசையோடு பேசுகிறார். ಸ್ವಲ್ಪ ಸಂತೋಷದಿಂದ ಯಾಹೋವ ಮೋಶೆಯೊಂದಿಗೆ அப்ப ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. கொஞ்சம் சந்தோஷத்தோட பேசின உடனே மோசே என்ன நினைக்கிறார்? நாம் இவரிடத்துல எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடுறார். ಸ್ವಲ್ಪ ಸಂತೋಷದಿಂದ ಮಾತಾಡಿದ ಮೇಲೆ ಮೋಶೆ ಈತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾವುದಾದ್ರೂ ಕೇಳಬಹುದು ಎಂಬ ಭಾವನೆಗೆ ಆತನು ಬರುತ್ತಾನೆ. நாம கூட அப்படிதானே, யாராகிலும் நல்ல நம்மகிட்ட கொஞ்சம் அன்பா பேசிட்டாங்கன்னா உடனே நாம என்ன பண்ணுவோம்? அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் எடுக்க முடியுமான்னு நம்ம யோசிப்போம். ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಪ್ರೀತಿಯಿಂದ ಸಂತೋಷದಿಂದ ಮಾತಾಡಿದರೆ ಅವರ ಬಳಿಯಿಂದ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಏನಾದರೂ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದಾ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. இப்ப சீஃப் மினிஸ்டர் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷமா நம்ம கிட்ட பேசுறான்னு வச்சுக்கோங்க. ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳು ನಮ್ಮನ್ನು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ನೋಡಿ ನಮ್ಮ ಹತ್ರ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡಿದರೆ ಅಂತ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. நம்ம எனக்கு ஒண்ணும் வேண்டாம்னு அப்படியே திரும்பி வந்துருவோமா? ನಮಗೆ ಏನು ಬೇಡ ಎಂದು ಹಾಗೆ ಬಂದು ಬಿಡುತ್ತೀವಾ? கண்டிப்பா ஏதாகிலும் கேட்போம். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನ ಬಳಿ ಏನಾದರೂ ಕೇಳುತ್ತಿದ್ದೆವು. அது மனுஷனுடைய சுபாவம். ಅದು ಮನುಷ್ಯನ ಸ್ವಭಾವವಾಗಿರುತ್ತದೆ. அதைத்தான் இங்கே மோசே வெளிப்படுத்துகிறார். ಅದನ್ನೇ ಮೋಶೆ ಇಲ್ಲಿ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. ஆனால் அவருக்குள் இருந்த ஆசை ಆದರೆ ಆತನಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಆಸೆ இந்த உலக பிரகாரமான ஆசையே இல்லை. ಈ ಲೋಕದ ಪ್ರಕಾರ ಆಸೆಯೇ ಅಲ್ಲ.
அவருக்கு இருந்த ஆசை எல்லாம் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று விரும்பினார். ಆತನಿಗೆ ಇದ್ದಂತ ಒಂದೇ ಒಂದು ಆಸೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನೋಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. அப்படிப்பட்ட ஒரு ஆசை நம்முடைய மனதில் இருக்குமானால் ಅಂತ ಆಸೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ யாகுவ உடனடியாக அதை நமக்கு நிறைவேற்றி தருவார். ಯಾಗುವ ತಕ್ಷಣ ಅದನ್ನು ನೆರವೇರಿಸಿ ಕೊಡುವನಾಗಿರುತ್ತಾನೆ. சோ அப்படி ஒரு ஆசை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் பிரியமானவர்கள். ಅಂತ ಆಸೆ ನಮ್ಮ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಬರಬೇಕು ಪ್ರಿಯರೇ. நாம் இந்த ஆசை பொதுவாக ஜனங்களுடைய மனதில் வருவதில்லை. ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಇಂಥ ಆಸೆ ಮನುಷ್ಯರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ. தேவனிடத்தில் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம்னா முதல் கேள்வி என்னவா இருக்கும்? ದೇವರ ಬಳಿ ಏನಾದರೂ ಕೇಳಿಕೊಳ್ಳೋಣ ಎಂದರೆ ಮೊದಲನೇದು ಏನಾಗಿರುತ್ತದೆ? இந்த உலக பிரகாரமான தேவைகளை தான் நாம் முதலில் கேட்போம். ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ನಾವು ಮೊದಲನಾಗಿ ಕೇಳುತ್ತೇವೆ. ஆனால் இங்கே மோசே கேட்கிறதான ஒரு காரியம், ಆದರೆ ಇಲ್ಲಿ ಮೋಶೆ ಕೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று ನಿನ್ನ கேட்கிறார். ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನನಗೆ ತೋರಿಸು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾನೆ. இப்போ அந்த மகிமையை காண்பித்தருளும் என்று சொன்ன மாத்திரத்தில் யாகுவா என்ன செய்கிறார்? ಮಹಿಮೆಯನ್ನು ತೋರಿಸು ಎಂದು ಹೇಳಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ ಯಾಗುವನು ಏನನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ? தன்னுடைய மகிமையை அவருக்கு காண்பிக்கிறார். ತನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ಆತನಿಗೆ அதை எப்படி, எந்த மகிமையை எப்படி பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ಯಾವ ರೀತಿ ನೋಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಯಾಗುವನು ಮೋಶೆಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. சோ அந்த மகிமையை அவருக்கு காட்டுகிறார். ಆ ಮಹಿಮೆಯನ್ನು ಆತನಿಗೆ ಅವನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. மோசேக்கு அப்புறம் அந்த மகிமையை தேடுகிறதான ஒரு அனுபவத்தை நான் யோபுவில் பார்த்தேன். ಮೋಶೆ ಆದ ಮೇಲೆ ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡುವುದ ಕಾತುರ ನಾನು ಯೋಬನಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೆ. சோ யோபு அந்த தேவனுடைய மகிமையை காண வாஞ்சித்தார். ಯೋಬನು ಸಹ ಯಾಗುವನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನೋಡಲು ಆತನು ಕಾತುರ ಪಡುತ್ತಿದ್ದನು. சோ யோபுவுக்கு தேவன் தன்னுடைய மகிமையை காண்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ಯೋಬನಿಗೂ ಯಾಗುವನು ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ತೋರಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அல்லேலூயா. அதை 42ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ಅದು 42ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. 5ஆம் வசனம். ಯೋಬನ ಪುಸ್ತಕ 42ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. ಕಿವಿಯಿಂದ ನಿನ್ನ ವಿಷಯವನ್ನು ಕೇಳಿದ್ದೇನು, ಈಗಲಾದರೂ ನಿನ್ನನ್ನು ಕಣ್ಣಾರೆ ಕಂಡೆನು. ஹalleluya. சோ இங்கே யோபு யாகுவாவை கண்ணார பார்க்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ಇಲ್ಲಿ ಯೋಬನು ಯಾಕೋನನ್ನು ಕಣ್ಣಾರೆ ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. சோ பரிசுத்தவான்களுக்கெல்லாம் எப்பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு ஆசை இருந்திருக்கிறது. ಪರಿಶುದ್ಧವಂತರಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಇಂಥ ಆಸೆ ಇದ್ದೇ ಇರುತ್ತದೆ. அந்த ஆசை தான் இங்கே தாவீதுக்கும் இருந்ததை நாம் இந்த சங்கீதத்தில் பார்க்கிறோம். ಅಂತ ಆಸೆನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ದಾವೀದನಿಗೂ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ದೇವೆ. ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு வேணும், ನನಗೆ ಒಂದೇ ಒಂದು ವಿಷಯವೇ ಬೇಕು, பல விஷயங்கள் எனக்கு தேவையில்லை. ನನಗೆ ತುಂಬಾ ವಿಷಯಗಳು ಬೇಕಾಗಿಲ್ಲ. அந்த ஒரே விஷயம் என்ன? ಆ ಒಂದೇ ಒಂದು ವಿಷಯ ಏನು? உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನೋಡಬೇಕು. அப்ப அடுத்த விஷயம், உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்றாரே, ನಾನು ನಿನ್ನ ಆಲಯದಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನಲ್ಲ, அப்ப இது இரண்டாவது விஷயமா? ಅದು ಎರಡನೇ ವಿಷಯವಾಗಿರುತ್ತದೆ. சரி, அது என்ன என்பதை நாம் பிறகு பார்க்கலாம். ಅದು ಏನು ಎಂದು ನಾವು ಮುಂದೆ ನೋಡೋಣ. சோ இந்த சங்கீதக்காரன் அந்த மகிமையை பார்த்தாரா என்று கேட்டால், ಈ ಕೀರ್ತನೆಗಾರನು ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಿದಾನ ಎಂದು ನೋಡಿದರೆ வாசிக்கலாம். சங்கீதம் 63 நினைக்கிறேன். எஸ், சங்கீதம் 63, Psalm 63 verse 2. 63ನೇ ಕೀರ್ತನೆ 2ನೇ ವಚನ. ನಿನ್ನ ಮಂದಿರದಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನ ಮಹತ್ವವನ್ನು ಪ್ರಭಾವವನ್ನು ಕಂಡ ಪ್ರಕಾರ ಈಗಲೂ ಕಾಣಬೇಕೆಂದು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತೇನೆ. அப்படியா? இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். அப்படி இல்ல, இரண்டாவது வசனம் வாசிங்க திரும்ப. ನಿನ್ನ ಮಂದಿರದಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನ ಮಹತ್ತನ್ನು ಪ್ರಭಾವವನ್ನು ಕಂಡ ಪ್ರಕಾರ ಈಗಲೂ ಕಾಣಬೇಕೆಂದು. கண்ட பிரகாரம், ஆமா, பார்த்த பிரகாரம், அதுதான். உம்முடைய மகிமையை நான் பார்க்க ஆசையா இருந்து பார்த்தேன் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಂಡ ಪ್ರಕಾರ ನಾನು ಈಗಲೂ ಕಾಣಬೇಕೆಂದು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அபேட்சிஸ்தான் தப்பா வருது. மகிமையை கண்டேன்னு சொல்லி முடியும் அது. ஓகே, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து ನಿನ್ನ ಪವಿತ್ರ ಮಂದಿರದಲ್ಲಿ ನಿನ್ನ ನೋಡಲು ಆಸೆಯಾಗಿದ್ದೆ. உமது வல்லமையையும் ನಿನ್ನ ಪ್ರಭಾವವನ್ನು உமது மகிமையையும் கண்டேன். ನಿನ್ನ ಮಹತ್ವವನ್ನು ನಾನು ಕಂಡೆನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். 27:4 ನಿನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಬೇಕು ಎಂದು ಹೇಳಿದನು. ஆனால் இங்க 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே அவர் அந்த மகிமையை பார்த்தேன் என்று சொல்லுகிறார். 63ನೇ ಕೀರ್ತನೆ 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೇನು ಎಂಬುದಾಗಿ
அப்ப இது ரெண்டுக்கு இடையில வேறொரு விஷயம் இருக்க வேண்டுமே. ಈ ಎರಡಕ್ಕೂ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ವಿಷಯ ಇರಬೇಕಲ್ಲ. யாகோவிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், ಯಾಕೋಬನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದೇ ನಾನು ಕೇಳಿದೆ, அதையே நான் நாடுவேன் என்று சொன்னார் அல்லவா. ಅದೇ ನಾನು ಎದುರು ನೋಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದನಲ್ಲವೇ. அந்த நாடுவேன் என்று சொன்னதுதான் ஜீவனுள்ள நாளெல்லாம் இல்ல, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வேன் என்று சொல்லுகிறார். ಆತನ ಪವಿತ್ರ ಆಲಯದಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು. இப்ப யாகுவாவுடைய மகிமையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், ಯಾಕೋಬನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನೀವು ನೋಡಬೇಕಾದರೆ, அவருடைய மகிமையை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்? ಆತನ ಪ್ರಭಾವವನ್ನು ನೀವು ಎಲ್ಲಿ ನೋಡಬಹುದು? அவருடைய ஆலயத்தில் போய் அவருடைய வார்த்தைகளை ஆராய்ச்சி செய்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். ಆತನ ಆಲಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದರೆ ಮಾತ್ರ ಆತನ ಪ್ರಭಾವವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். John the Gospel chapter 5 verse 39. ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 39ನೇ ವಚನ. ಶಾಸ್ತ್ರಿಗಳಿಂದ ನಿತ್ಯ ಜೀವ ದೊರೆಯುತ್ತೆಂದು ನೀವು ನೆನೆಸಿ ಅವುಗಳನ್ನು ವಿಚಾರಿಸುತ್ತೀರಲ್ಲ, ಅವುಗಳು ನನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಕೊಡಗಳಾಗಿವೆ. ஆமென். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமென். ಆಮೆನ್. அப்ப யாகுவாவுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ನೀವು ಯಾವನ ಪ್ರಭಾವವನ್ನು ನೋಡಬೇಕಾದರೆ ನೀವು ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕು. ஆகையால் தான் யாகுஷுவா இங்கே சொல்லுகிறார், ಅದರಿಂದಲೇ ಯಾಕೋಬ ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಧ್ಯಾನಿಸಿ ನೋಡಿರಿ, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் நம்புகிறீர்கள் அல்லவா. ಅವುಗಳಿಂದ ನಿಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವವಿದೆ ಎಂದು ನಂಬುತ್ತೀರಲ್ಲ, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ನನ್ನನ್ನು ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವವು ಅವುಗಳೇ. இப்ப யாகுவாவுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்றால் ಯಾಕೋಬನ ಪ್ರಭಾವವನ್ನು ನೋಡಬೇಕಾದರೆ யாகுஷுவா தான் யாகுவாவுடைய மகிமை. ಯಾಕೋಬನೇ ಯಾಕೋಬನ ಪ್ರಭಾವವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப யாகுவாவுடைய மகிமையை பார்க்க நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்தீர்களானால் ಯಾಕೋಬನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನೋಡಬೇಕಾದರೆ ನೀವು ವೇದವನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ ನೋಡಿದರೆ நீங்கள் எங்கே வந்து நிற்பீர்கள்? ನೀವು ಎಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತೀರಿ? யாகுஷுவாவில் வந்து நிற்பீர்கள். ನೀವು ಯಾಕೋಬನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು காரணம் ನಿಲ್ಲುತ್ತೀರಿ. யாகுவாவுடைய மகிமையாக இருப்பது யாகுஷுவா. ಯಾಕೋಬನ ಮಹಿಮೆಯಾಗಿ ಇರುವುದು ಯಾಕೋಬ. இதற்காகத்தான் சங்கீதக்காரன் அங்கே சொன்னார், நான் தேவனுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொன்னார். ಅದರಿಂದಲೇ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನನ್ನ ದೇವರ ಮಂದಿರದಲ್ಲಿ ವೇದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இங்கே அவருடைய ஜெபம் என்ன? ಇಲ್ಲಿ ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಏನು? அவர் தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும். ಅವನು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನೋಡಬೇಕು. அவருடைய நாடுதல் என்ன? ಆತನು ಎದುರು ನೋಡುವುದು அந்த ಯಾವುದು? ஜெபத்திற்கு அவர் எப்படி நாடுகிறார்? ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಆತನು ಯಾವ ರೀತಿ ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ? தேவனுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்கிறார். ದೇವರ ಮಂದಿರದಲ್ಲಿ ಅದನ್ನು ಧ್ಯಾನಿಸ அப்போ அவருடைய வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அங்கே அந்த மகிமையை நாம் பார்க்க முடியும். ನಾವು ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ ನೋಡುವಾಗ ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ನಾವು ಕಂಡುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. சோ நாம் எதை கேட்கிறோமோ அதை நாடினால் மட்டும்தான் நம்முடைய ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கிடைக்கும், சரியான பதில் கிடைக்கும். ನಾವು ಯಾವುದನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೋ ಅದನ್ನು ಎದುರು ನೋಡಿದರೆ ಮಾತ್ರ ನಮಗೆ ಸರಿಯಾದ ಉತ್ತರ ಸಿಗುತ್ತದೆ. சோ இந்த வாஞ்சை, தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று வாஞ்சை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மட்டும் இல்ல, ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ದಾಹ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಪರಿಶುದ್ಧವಂತರಿಗೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, புதிய ஏற்பாட்டிலும் அப்படி இருந்தது. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲೂ ಆ ರೀತಿ ಇತ್ತು. ஒரு நாள் பிலிப்பு யாகுஷுவாவை பார்த்து கேட்கிறார், ಒಂದು ದಿನ ಫಿಲಿಪ್ಪನು ಯಾಕೋಬನ ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾನೆ, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறார். ತಂದೆಯನ್ನು ನನಗೆ ತೋರಿಸು, ಅದು ನನಗೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ. அப்ப சீஷர்கள் மத்தியிலே யாகுஷுவோடு கூட இருந்தாலும் அவர்களுக்குள்ளும் அந்த பிதாவை காண வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. ಶಿಷ್ಯರುಗಳು ಯಾಕೋಬನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಕೂಡ ಅವರೊಳಗಡೆ ಯಾಕೋಬನನ್ನು ನೋಡಬೇಕು ಎಂಬ ದಾಹವೂ ಇತ್ತು. இங்க இருக்கிற உங்களிலே எத்தனை பேருக்கு பிதாவை பார்க்க ஆசை இல்லை? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ತಂದೆಯನ್ನು ನೋಡಲು ಆಸೆ ಇಲ್ಲ? யாருக்காவது ஆசை இல்லாம இருக்கா? ಯಾರಿಗಾದ್ರೂ ಆಸೆ ಇಲ್ಲದೆ ಇದೆಯಾ? எல்லாருக்கும் என்ன இருக்குது? பிதாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு. ಎಲ್ಲರಿಗೂ ತಂದೆಯನ್ನು ನೋಡಬೇಕು ಎಂಬ ಆಸೆ ಇದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் அதை எப்படியோ அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். ನಾವು ಅದನ್ನು ಅದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇವೆ. இல்ல, அதற்காக நாம் முயற்சியும் செய்கிறோம். ನಾವು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಯತ್ನ ಮಾಡುತ್ತೇವೆ. அதனாலதான் அவருடைய சமூகத்தை தேடி வருகிறோம். ಆತನ ಸನ್ನಿಧಾನವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುತ್ತೇವೆ. அதனாலதான் நாம அவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತೇವೆ.
அதனாலதான் நாம ஜெபிக்கிறோம். ಅದರಿಂದಲೇ ನಾವು ಇಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು அப்ப ಮಾಡುತ್ತೇವೆ. பிலிப்புவுக்கு ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಫಿಲಿಪ್ಪನಿಗೆ பிதாவை காண வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ತಂದೆಯನ್ನು ನೋಡಬೇಕು ಎಂಬ ಆಸೆಯೂ ಇತ್ತು. அப்போ பிதாவை காண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ತಂದೆಯನ್ನು ನೋಡಬೇಕಾದರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? அவன் யாகோஷுவாவிடத்திலே அவன் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ಅವನು ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் யாகோஷுவாவிடத்தில் கேட்டால் பதில் கிடைக்கும் என்று அவன் நம்புகிறான். ಯಾಕೋಷನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದರೆ ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ಆತನು ನಂಬಿದನು. இப்ப யாகோஷுவாவிடத்தில் அதை கேட்கிறான். ಈಗ ಯಾಕೋಷನ ಬಳಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. ஐயா, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். ನಮಗೆ ತಂದೆಯನ್ನು ತೋರಿಸು, ಅಷ್ಟೇ ನಮಗೆ ಸಾಕು ಅಂದನು. மோசேயிடத்திலே தேவன் தரிசனமாகும் போது மோசே கேட்ட விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான். மோசேಗೆ ದೇವರು ದರ್ಶನ ಕೊಟ್ಟಾಗ ಮೋಶೆ ಕೇಳಿದ್ದು ಒಂದೇ ಒಂದು ವಿಷಯವೇ, உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನನಗೆ ತೋರಿಸು. பின்பு தாவீது தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது உம்முடைய மகிமையை எனக்கு பார்க்கணும்னு சொன்னார். தாவீದನು ಯಾಕೋಬನ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗ ನಿನ್ನ ಮಹಿಮೆ ನನಗೆ ತೋರಿಸು ಎಂಬುದಾಗಿ. வேற எதையும் தாவீது கேட்கவில்லை. ಯಾವುದನ್ನು தாவீದನು ಕೇಳಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஏன்னா ஒன்றை கேட்டேன் என்று, ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் உம்மிடத்தில் கேட்கிறேன் என்று சொன்னார். ನಾನು ಒಂದೇ ಒಂದು ವರವನ್ನು ನಿನ್ನ ಬಳಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. என்னுடைய ஜெபம் ஒரே ஒரு ஜெபம் தான். ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಒಂದೇ ಒಂದಾಗಿರುತ್ತದೆ. உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನೋಡಬೇಕು. சோ இங்க பிலிப்பு விட்டு யாகோஷுவா கிட்ட என்ன கேக்குறாரு? ಫಿಲಿಪ್ಪನು ಯಾಕೋಷನ ಬಳಿ ಏನನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ? பிதாவை எங்களுக்கு காண்பியும், ತಂದೆ ನಮಗೆ ತೋರಿಸು, எங்களுக்கு அது போதும். ನಮಗೆ ಅಷ್ಟೇ ಸಾಕು. ஆமென். ಆಮೆನ್. வேற ஒண்ணுமே எங்களுக்கு வேண்டாம். ನಮಗೆ ಬೇರೆ ಏನು ಬೇಡ. பிதாவை நான் பார்த்தால் போதும். ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದರೆ ನಾನು ಸಾಕು. சோ இந்த எல்லா பரிசுத்தவான்களுக்குமே ஒரே ஒரு தாகம் தான் இருந்திருக்கிறது. ಎಲ್ಲ ಪರಿಶುದ್ಧವಂತರಿಗೂ ಈ ರೀತಿಯ ಒಂದೇ ಒಂದು ದಾಹ ಇತ್ತು. சோ கடைசியிலே யாகோஷுவா அந்த தாகத்தை தீர்க்க போகிறார். ಕಡೆಯಲ್ಲಿ ಯಾಕೋಷ ಆ ದಾಹವನ್ನು ತೀರಿಸುತ್ತಾನೆ. யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. சாரி, 6 இல்ல, 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ. ಫಿಲಿಪ್ಪನು, ಸ್ವಾಮಿ, ನಮಗೆ ತಂದೆಯನ್ನು ತೋರಿಸು, ನಮಗೆ ಅಷ್ಟೇ ಸಾಕು ಅಂದನು. ஆமென். ஹல்லேலூயா. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறார். இப்போ யாகோஷுவா கிட்ட இருந்து நிறைய அதிசயங்களை, அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருக்கலாம் இந்த சீஷர்கள் வேண்டும் என்றால். ಶಿಷ್ಯರುಗಳು ಬೇಕಾಗಿದ್ದರೆ ಯಾಕೋಷನ ಬಳಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು, ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರಬಹುದು. காரணம், அவர் அநேக அற்புதங்களை செய்வதை இவர்கள் கண்ணாலே பார்த்தார்கள். ಕಾರಣ, ಆತನು ಅನೇಕ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದನ್ನು ಶಿಷ್ಯರು ಕಣ್ಣಾರೆ ಕಂಡಿದ್ದಾರೆ. சோ அவைகளில் ஏதாகிலும் ஒன்றை கேட்டிருக்கலாம். ಅವುಗಳಲ್ಲಿ ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದನ್ನು ಅವರು ಕೇಳಿರಬಹುದಿತ್ತು. ஆனால் பிலிப்பு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, ಆದರೆ ಫಿಲಿಪ್ಪನು ಅವೆಲ್ಲ ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது போதும் என்றார். ತಂದೆ ನಮಗೆ ತೋರಿಸು, ಅಷ್ಟೇ ಸಾಕು. அப்போ இந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே உலக பிரகாரமான எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர்கள் நாடவில்லை. ಈ ಪರಿಶುದ್ಧವಂತರು ಎಲ್ಲರನ್ನು ಲೋಕದಲ್ಲಿರುವಂತಹ ಐಶ್ವರ್ಯಗಳನ್ನು, ಯಾವುದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು அவர்கள் எல்லார் மனதிலும் தேவனை தேட வேண்டும், தேவனை தரிசிக்க வேண்டும், அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. ಅವರಿಗೆಲ್ಲ ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕು, ಆತನನ್ನು ದರ್ಶಿಸಬೇಕು, ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನೋಡಬೇಕು ಎಂಬ ಒಂದೇ ಒಂದು ಆಸೆ ಮಾತ್ರ ಅವರಲ್ಲಿತ್ತು. அங்கே மோசேயில் ஆரம்பித்த ஜெபம், ಅಲ್ಲಿ ಮೋಶೆಯಿಂದ ಪ್ರಾರಂಭವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ, அது தொடர்ந்து தாவீதினிடத்தில் வருகிறது. ಅದು ಮುಂದುವರಿಯುತ್ತಾ ದಾವೀದನ ಬಳಿಯಲ್ಲಿ அது ಬರುತ್ತದೆ. எங்கே முடிகிறது என்றால் பிலிப்பினிடத்தில் அது முடிகிறது. ಅದು ಎಲ್ಲಿ ಮುಗಿದದೆ? ಫಿಲಿಪ್ಪನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮುಗಿಯುತ್ತದೆ. கடைசியில பிலிப்பு அதே கேள்வியை கேட்கும் பொழுது ಕಡೆಯಲ್ಲಿ ಫಿಲಿಪ್ಪನು ಅದೇ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುವಾಗ அங்கே தன்னுடைய மகிமையை பிலிப்புவுக்கு காண்பிக்கிறார். ಅಲ್ಲಿ ತನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ಫಿಲಿಪ್ಪನಿಗೆ ಆತನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. மோசே தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ಮೋಶೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನೋಡಬೇಕು ಎಂದು ಹೇಳುವಾಗ தேவனுடைய பின்பாகத்தை மட்டும்தான் அவனுக்கு காண்பித்தார். ದೇವರ ಹಿಂಭಾಗವನ್ನು ಮಾತ್ರ ಆತನಿಗೆ ತೋರಿಸಿದನು. இப்ப தாவீது கேட்ட பொழுது ಈಗ ದಾವೀದನು ಕೇಳಿದಾಗ தன்னுடைய ஞானத்தின் மூலமாக அவனுக்கு அதை வெளிப்படுத்தினார். ತನ್ನ ಜ್ಞಾನದ ಮುಖಾಂತರ ಅದನ್ನು ಆತನಿಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ಟನು. மற்றபடி அவர் மகிமையை எப்படி பார்த்தார் என்று இங்கே எழுதவில்லை. ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ಯಾವ ರೀತಿ ನೋಡಿದನು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲಿಲ್ಲ. ஆனால் பிலிப்பு கேட்கும் பொழுது ಆದರೆ ಫಿಲಿಪ್ಪನು ಕೇಳುವಾಗ அவர் தன்னை முற்றிலுமாக வெளிப்படுத்துகிறார். ಆತನನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಆತನಿಗೆ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. கேளுங்க, 9ஆம் வசனத்தை பாருங்க, 9th verse. ಯಾಕೋಷ ಅವನಿಗೆ, ಫಿಲಿಪ್ಪನೇ, ನಾನು ಇಷ್ಟು ದಿವಸ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದರೂ ನೀನು ಇನ್ನು ನನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲವೇ? ನನ್ನನ್ನು ನೋಡಿದವನು ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ್ದಾನೆ.
ನಮಗೆ ತಂದೆಯನ್ನು ತೋರಿಸು ಎಂದು ಹೇಳುವುದು ಹೇಗೆ? ஆமென். ஹல்லேலூயா. பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அல்லேலூயா. எந்த அளவுக்கு பிலிப்புவினுடைய கண்களை இங்கே யாகுஷுவா திறக்கிறார் என்று பாருங்கள். ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಫಿಲಿಪ್ಪನ ಕಣ್ಣನ್ನು ಯಾಕೋಬ ತೆಗಿತಾನೆ ನೋಡಿರಿ. தான் பிதா என்பதை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். ನಾನೇ ತಂದೆ ಎಂದು ಆತನಿಗೆ ಅದನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்பதுதான் கேள்வி. ತಂದೆ ನಮಗೆ ತೋರಿಸು ಎಂಬುದೇ ಪ್ರಶ್ನೆಯಾಗಿತ್ತು. இப்போ அதற்கு பதில் இப்படி என்ன சொல்லுகிறார்? ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಆತನು ಏನನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ? நான் இவ்வளவு காலம் உன்னோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா அப்படின்னு கேட்கிறார். ನಾನು ಇಷ್ಟು ದಿವಸ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದರೂ ನೀನು ಇನ್ನೂ ನನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲವೇ? ஏனென்றால் 7ஆம் வசனத்திலே அதை மிக தெளிவாக அவர் சொல்லி இருக்கிறார். 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆತನು ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಅದನ್ನು ವಿವರಿಸಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. என்ன சொல்லுகிறார் அங்கே? என்னை அறிந்தீர்களானால் ನೀವು ನನ್ನನ್ನು ಅರಿತಿದ್ದರೆ என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். ನನ್ನ ತಂದೆಯನ್ನು ಅರಿಯುತ್ತಿದ್ದೀರಿ. அதோடு அவர் அங்கு நிறுத்தவில்லை. ಅಲ್ಲಿಗೆ ಆತನು ಮುಗಿಸದೆ இது முதல் ಈಗಿನಿಂದ நீங்கள் பிதாவை அறிந்தும் ಆತನನ್ನು ನೀವು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದೀರಿ, அவரை கண்டும் இருக்கிறீர்கள். ಆತನನ್ನು ನೋಡಿದ್ದೀರಿ. இப்போ இவ்வளவு தூரம் தெளிவாக அவர் சொன்ன பிறகு ಇಷ್ಟು ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಆತನು ಹೇಳಿದರೂ ಕೂಡ அதற்கு பிறகுதான் பிலிப்பு சொல்றாரு, ಅದಾದ ಮೇಲೆನೇ ಫಿಲಿಪ್ಪನು ಹೇಳುತ್ತಾನೆ, பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறார். ತಂದೆಯನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸು ಅಷ್ಟೇ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ. அப்ப யாகுஷுவா 7ஆம் வசனத்துல சொன்னதை நம்ம என்ன செய்யறது? ಆಗ ಯಾಕೋಬ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ யாகுஷுவா மிக தெளிவாக சொல்லிட்டாரு, ಯಾಕೋಬ ತುಂಬಾ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಹೇಳಿದ್ದಾನೆ, நீ இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ನೀವು ಆತನನ್ನು ಅರಿತಿದ್ದೀರಿ, ಆತನನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದೀರಿ. ஆனா பிலிப்பு கேட்கிற கேள்வி எவ்வளவு கோபத்தை உண்டு பண்ணுன்னு பாருங்க. ಆದರೆ ಫಿಲಿಪ್ಪನು ಕೇಳುವಂತ ಪ್ರಶ್ನೆಗೆ ಎಷ್ಟು ಕೋಪ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. அப்ப யாகுஷுவா சொன்ன வசனத்தினுடைய அர்த்தத்தை அவர் புரிந்து கொள்ளவே இல்லை. ಯಾಕೋಬನು ಹೇಳಿದಂತ ವಾಕ್ಯದ ಅರ್ಥವನ್ನು ಆತನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲೇ ಇಲ್ಲ. ஆனாலும் யாகுஷுவா மிகவும் பொறுமையாக இருந்து ಆದರೂ ಯಾಕೋಬ ತುಂಬಾ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದು அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக விளக்குகிறார். ಅದನ್ನು ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ವಿವರಿಸಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. இப்ப பிலிப்பு சொல்லி இருக்கலாம், நாங்க பிதாவை பார்க்கலையே, நாங்க பார்த்தோன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ಫಿಲಿಪ್ಪನು ಹೇಳಿರಬಹುದಿತ್ತಲ್ಲ, ನಾವು ತಂದೆಯನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ, ನೀವು ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೀರಿ ಎಂದು ಹೇಗೆ ಹೇಳುತ್ತೀರಿ? அப்படி கேட்பதற்கு பதிலாக ಹಾಗೆ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லுகிறார். ತಂದೆ ನಮಗೆ ತೋರಿಸು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾನೆ. உண்மையாகவே பிதாவின் இடத்துல நம்ம யாராகிலும் அப்படி பேச முடியுமா? ನಿಜವಾಗ್ಲೂ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ನಾವು ಆ ರೀತಿ ಮಾಡಲು அவர் யாகுஷுவாவை ஒரு பொய்யராக்குகிறார். ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬನನ್ನು ಸುಳ್ಳುಗಾರನಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. அப்படி யாராகிலும் செய்ய முடியுமா? ಆ ರೀತಿ ಯಾರಾದರೂ ಮಾಡಲು ಸಾಧ್ಯನಾ? யாருமே அப்படி செய்ய முடியாது. ಯಾರು ಆ ರೀತಿ ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனால் யாகுஷுவா மிகவும் பொறுமை உள்ளவராயிருந்து, ಯಾಕೋಬ ತುಂಬಾ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದು, அவர் அன்பு உள்ளவராயிருந்து, ಆತನು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದು, அவனுக்கு மிகவும் அவருக்கு விளக்கி சொல்லி கொடுக்கிறார். ಆತನಿಗೆ ತುಂಬಾ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ವಿವರಿಸಿ ಕೊಡುತ್ತಾನೆ. என்ன சொல்றாரு பாருங்க, ಆತನು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ நீ ನೋಡಿ, இவ்வளவு நாளும் என்னோடு கூட இருந்தும் என்னை அறியவில்லையா? ನೀನು ಇಷ್ಟು ದಿವಸ ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದರೂ ಕೂಡ ನೀನು ನನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲವೇ? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ನನ್ನನ್ನು ನೋಡಿದವನು ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ್ದಾನೆ. இவ்வளவு பொறுமையாக யாராகிலும் அதை சொல்ல முடியுமா? ಇಷ್ಟು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಯಾರಾದರೂ ಆ ರೀತಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯನಾ? ஆனால் யாகுஷுவா அன்பு நிறைந்தவராய் அவனுடைய கண்களை திறக்க அவர் முயற்சி செய்கிறார். ಆದರೆ ಯಾಕೋಬ ಪ್ರೀತಿ ತುಂಬಿದವನಾಗಿ ಆತನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯಲು ಆತನು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾನೆ. உடனே பிலிப்பு, ஐயோ நீர்தான் பிதாவா என்று சொல்லி அவருடைய காலில் விழுந்து கதறினானா? ತಕ್ಷಣ ಫಿಲಿಪ್ಪನು ಆತನ ಕಾಲಿಗೆ ಬಿದ್ದು ಆತನು ಕಿಚ್ಚಿದನ. இவ்வளவு தூரம் யாகுஷுவா சொல்லியும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ಇಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಯಾಕೋಬ ಆತನಿಗೆ ವಿವರಿಸಿ ಕೊಟ್ಟರೂ ಆತನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அவன் அப்படிப்பட்ட எந்த செய்கையும் அவன் அங்கே செய்யவில்லை. ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಾಗೆ ಆತನ ಯಾವ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಮಾಡಲಿಲ್ಲ. அவரை பூரணமாக அவன் விசுவாசிக்கவில்லை. ಅವನು ಪೂರ್ಣವಾಗಿ ನಂಬಲಿಲ್ಲ. இப்படித்தான் யாகுஷுவாவும் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಯಾಕೋಬನು ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದನು. இவ்வளவு காலம் நீ என்னோடு கூட இருந்தும் என்னை அறியவில்லையா? ಇಷ್ಟು ದಿವಸ ನೀನು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದರೂ ನೀನು ನನ್ನನ್ನು ಅರಿತಿಲ್ಲ. இந்த காலத்தை குறித்து நாம் அதிகமாக பேசலாம். ಈ ಕಾಲವನ್ನು ಕುರಿತು ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ಮಾತಾಡೋಣ. நம்மை குறித்தும் அதே கேள்வியை தான் அவர் கேட்பார். ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಅದನ್ನು ಅದೇ ರೀತಿ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು இவ்வளவு காலம் நீங்கள் எங்களோடு கூட இருந்தும், அது என்னோடு கூட இருந்தும் என்னை நீங்கள் அறியவில்லையா? ಇಷ್ಟು ದಿವಸ ನೀವು ನನ್ನ ಜೊತೆಗೆ ಇದ್ದು ನೀವು ಇನ್ನೂ ನನ್ನನ್ನು ಅರಿತಿಲ್ಲ. அப்ப நாம் எல்லாருமே பிதாவை அறிய வேண்டிய விதத்தில் நாம் அறிந்திருக்கிறோமா? ನಾವು ಎಲ್ಲರೂ ತಂದೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವಾ?
இதை நாம் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. ಇದು ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಕೇಳಿಕೊಳ್ಳುವಂತ அன்றைக்கு ಪ್ರಶ್ನೆಯಾಗಿದೆ. பிலிப்பு யாகுஷோனிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டதுனால அவன் மிகப்பெரிய குற்றவாளியோ பாவியோ அல்ல. ಆ ದಿನದಲ್ಲಿ ಫಿಲಿಪ್ಪನು ಯಾಕೋಬನ ನೋಡಿ ಆ ರೀತಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರಿಂದ ಅವನು ಒಂದು ಅಪರಾಧಿ ಅಲ್ಲ. அவனுடைய கண்கள் அந்த நாட்களிலே திறக்கப்படவில்லை. ಆ ದಿನದಲ್ಲಿ ಆತನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಯಾಕೋಬ ತೆರೆದಿರಲಿಲ್ಲ. அவர் அவ்வளவு தூரம் விளக்கி சொல்லியும் அவனுக்கு புரியவில்லை. ಆ ದೇವರು ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ವಿವರಿಸಿ ಹೇಳಿದರೂ ಕೂಡ ಅವನು ಅದನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. இன்றைக்கு நாமும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ಅದೇ ರೀತಿ ಜೀವನ ನಡೆಸುತ್ತೇವೆ. நாம் எவ்வளவு தூரம் பிதாவை அறிந்திருக்கிறோம், ನಾವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ತಂದೆಯನ್ನು ನಾವು எவ்வளவு ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, தூரம் அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம், ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬುತ್ತೇವೆ. எத்தனை முறை விளக்கி சொன்னாலும் நாம் அந்த வார்த்தையை புரிந்து கொள்வதில்லை. ಎಷ್ಟು ಸಲ ನಾನು ಅದು ವಿವರಿಸಿ ಹೇಳಿದರೂ ನಾವು ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஆனாலும் யாகுஷோ பொறுமையா இருந்து அவனுக்கு விளக்கி சொல்லி கொடுத்தார். ಆದರೆ ಯಾಕೋಬ ತುಂಬಾ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದುಕೊಂಡು ಆತನಿಗೆ ವಿವರಿಸಿ ಹೇಳಿದನು. அவருக்கு தெரியும் இது பிதா வெளிப்படக்கூடிய காலம் அல்ல. ಯಾಕೋಬನಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತು ಇದು ತಂದೆಯು ಪ್ರಕಟವಾಗುವ ಕಾಲವಲ್ಲ. ஒரு காலம் வரும், ಒಂದು ಕಾಲ ಬರುತ್ತದೆ, அப்பொழுது நான் தான் பிதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ನಾನೇ ತಂದೆ ಎಂದು ನೀವು ಅರಿತುಕೊಳ್ಳುವಿರಿ. யோவான் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். 16:25. ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಚನ. ಈ ಸಂಗತಿಗಳು ಗೂಢಾರ್ಥವಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆ, ಆದರೆ ಇನ್ನು ಮೇಲೆ ಸಾಮ್ಯರೂಪವಾಗಿ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡದೆ ತಂದೆಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿಸುವ ಕಾಲ ಬರುತ್ತದೆ. ஆமென். ஹல்லேலூயா. இவைகளை நான் ஊமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன், காலம் வரும் அப்பொழுது நான் ஊமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ எதை ஊமைகளாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை அதே வசனத்தில் கீழ்ப்பாகத்தில் அவர் சொல்லுகிறார். ಆತನು ಯಾವುದನ್ನು ಗೂಢಾರ್ಥವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ಕೆಳಗಿನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் யாகுஷுவாவை பிதா என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம்? ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಯಾಕೋಬನನ್ನು ತಂದೆ ಎಂದು ಒಪ್ಪಿಕೊಂಡಿದ್ದೇವೆ? கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் யாகுஷுவாவை பிதா என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? சரி, எத்தனை பேர் யாகுஷுவாவை குமாரன் என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? குமாரன். எந்த குமாரன்? எந்த குமாரன்? யாகுஷுவாவை குமாரன் என்று ஒத்துக்கொள்ளுகிற நீங்கள் எந்த குமாரன்? யாகுஷுவா பிதாவுக்கு குமாரனா? தேவகுமாரன். யாகுஷுவா யாரு? குமாரன். யாகுஷுவா ஒத்துக்கொள்ளணும்னா ஒத்துக்கொண்டுதான் ஆகணும், ஏன்னா வேதம் சொல்லுகிறது குமாரன் என்று. ஆனால் அவர் எந்த குமாரன்? இன்றைக்கு உலகம் முழுவதும் யாகுஷுவாவை குமாரன் என்று ஒத்துக்கொள்ளுகிறது, நானும் ஒத்துக்கொள்ளுகிறேன். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಲೋಕ ಪೂರ್ತಿ ಯಾಕೋಬನನ್ನು ಕುಮಾರನ ಎಂದು ಹೇಳುವಾಗ ನಾನು ಆತನನ್ನು ಮಗನು ಎಂದು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஆனால் யாகுஷுவா குமாரன் என்று சொன்னால் அவர் பிதாவுக்கு குமாரனா? யாகோஷுவா மக ಎಂದರೆ ತಂದೆಗೆ ಆತನು ಮಗನಾಗಿದ್ದಾನಾ? யாகுஷுவாவுக்கு எத்தனை குமாரர்கள் உண்டு? யாகோஷுவನಿಗೆ ಎಷ್ಟು ಕುಮಾರರುಗಳಿವೆ? யாகுவாவுக்கு ஒரே ஒரு குமாரன் தான் உண்டு. யாகுவನಿಗೆ ಒಂದೇ ಒಂದು ಕುಮಾರನಿದ್ದಾನೆ. அந்த ஒரே குமாரன் யார் என்று வேதம் சொல்லுகிறது? ಆ ಒಂದೇ ಒಂದು ಕುಮಾರ ಯಾರು ಎಂದು அவர் யாகுஷுவா என்று வேதம் சொல்லவில்லை. ಆತನು ಯಾಕೋಬ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳಲಿಲ್ಲ. அப்ப யாகுஷுவாவுக்கு இருக்கிற ஒரே குமாரன் யார்? ಯಾಕೋಬನಿಗೆ ಇರುವಂತ ಒಂದೇ ಒಂದು ಮಗನು ಯಾರು? லூக்கா 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ಲೂಕನ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 38ನೇ ವಚನ. ಇವನು ಸೇತನ ಮಗನು, ಇವನು ಆದಾಮನ ಮಗನು, ಇವನು ದೇವರ ಮಗನು. ஆமென். ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். தமிழ் பைபிள்ல மட்டும்தான் ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று எழுதியிருக்கிறது. கன்னடத்துல தேவனுடைய மகன் எழுதியிருக்கு, அப்படிதானா? கன்னடத்துல தேவனுடைய மகன். யாராவது ஒருத்தர் சத்தமா இங்கிலீஷ்ல வாசிங்க. ஆமென். The son of God. அப்படிதானா? என்ன போட்டிருக்கிறது? ஆடம் யாரு? ஆடம் இஸ் the son of God ன்னு போட்டிருக்கிறது இங்கிலீஷ்ல. கரெக்ட்டா? the son of God னா அதனுடைய மீனிங் என்ன?
He is the only son of God. The son of God na only son of God. ஆதாம் தான் ஒரே குமாரன், தேவனுடைய ஒரே குமாரன் ஆதாம் தான். ದೇವರ ಒಬ್ಬೇ ಒಬ್ಬ ಮಗನೇ ಆತನೇ ಆದಾಮನು. அப்ப ஏன் நாம் எல்லாரும் யாகுஷுவாவை தேவனுடைய குமாரன் என்று அழைக்கிறோம்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ನಾವೆಲ್ಲರೂ ಏಕೆ ಯಾಕೋಬನನ್ನು ದೇವರ ಮಗನು ಎಂದು ಕರೆಯುತ್ತೇವೆ? இதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். லூக் 1:35. ಲೂಕನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 35ನೇ ವಚನ. ದೂತನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಬರುವುದು, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿಯನ್ನೆರಡು ನಿನ್ನ ಮೇಲೆ ಬೀಳುವುದು, ಆದ್ದರಿಂದ ಹುಟ್ಟುವ ಆ ಪವಿತ್ರ ಶಿಶು ದೇವರ ಮಗ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದು. ஆமென். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். இங்கிலீஷ்ல shall be called the son of God. correct? இல்ல, shall be called வாசிங்க, அது டிரான்ஸ்லேஷன்ல. And the angel answered and said to her, The Holy Spirit will come upon you, and the power of the highest will overshadow you. Therefore also the Holy One who is to be born will be called the Son of God. will be called இந்த future tenseல கொடுத்திருக்குது. will be called the son of God. ஏன் immediate அது son of God இல்ல? எதுக்கு அது உடனடியா son of God இல்ல? ಏಕೆ ಅದು ತಕ್ಷಣ ದೇವರ ಮಗನಾಗಲಿಲ್ಲ? ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அப்படித்தான் சொல்லி இருக்குது. ಏಕೆಂದರೆ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஏசாயா 9:6ல ಯೆಶಾಯ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನದಲ್ಲಿ, நமக்கொரு பாலகன் பிறந்தார், ನಮಗೆ ಒಂದು ಮಗನು ಹುಟ್ಟುವನು, நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ನಮಗೆ ಒಬ್ಬ ಮಗನು ಕೊಡಲ್ಪಟ್ಟನು. அப்போ ஒரு பாலகன் பிறந்தார், ಒಬ್ಬ ಬಾಲಕನು ಮಗು ಹುಟ್ಟಿದರೆ அதோட அதை விட்டுருக்கலாம் இல்லையா? ಅಲ್ಲಿಗೆ ಅದು ಬಿಡಬಹುದಿತ್ತಲ್ಲ, அதை விடவில்லை. ಅಲ್ಲಿಗೆ ಬಿಡಲಿಲ್ಲ. ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி. ಒಂದು ಮಗನನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அப்ப பாலகனாய் பிறந்த அவர் ಮಗುವಾಗಿ ಹುಟ್ಟಿದಂತ ಅವರು 30 வருஷத்துக்கு பிறகு குமாரனாக கொடுக்கப்பட்டார். 30 ವರ್ಷ ಆದ ಮೇಲೆ ಆತನು ಮಗನಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟನು. இங்கே அதே தான் will be called the son of God ன்னு சொல்லியிருக்கிறது. தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார். ನೀನು ದೇವರ ಕುಮಾರನ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದು. ஏன் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார்? எப்பொழுது அழைக்கப்படுவார்? ಏಕೆ ದೇವರ ಮಗನು ಎಂದು ಯಾವಾಗ ಕರೆಯಲ್ಪಡುವುದು? அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும் பொழுதுதான் அவருக்கு தேவகுமாரன் என்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது. ಆತನಿಗೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಡುವಾಗಲೇ ಆತನಿಗೆ ದೇವರ ಮಗನು ಎಂಬ ಪಟ್ಟ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அதற்கு என்ன காரணம்? ಅದಕ್ಕೆ ಏನು ಕಾರಣ? ஆதாம் தான் தேவகுமாரன். ಆದಮೇ ದೇವರ ಮಗನು. அப்ப ஆதாமனுடைய இடத்தை எடுப்பதற்காக வந்தவர் தான் யாகுஷுவா. ಆದಮನ ಸ್ಥಳವನ್ನು ತುಂಬುವುದಕ್ಕೆ ಬಂದವನೇ ಯಾಗುಷುವ. யாகுஷுவா தேவகுமாரன் அல்ல, ಯಾಗುಷುವ ದೇವರ ಮಗನಲ್ಲ, ஆனால் தேவகுமாரனாக வந்தவர். ಆದರೆ ದೇವರ ಮಗನಾಗಿ ಬಂದವನು, அதாவது ஆதாமாக வந்தவர். ಅದಲ್ಲದೆ ಆದಾಮಾಗಿ ಬಂದವನು. ஆதாம் தான் தேவனுடைய குமாரன். ಆದಮೇ ದೇವರ ಮಗನು. அப்ப இவர் யாராக வந்தார்? ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ಈತನು ಯಾರಾಗಿ ಬಂದರು? இப்ப ரெண்டையும் சொல்லலாம். தேவகுமாரனாக வந்தார் அல்லது ஆதாமாக வந்தார் என்று சொல்லலாம். ದೇವರ ಮಗನಾಗಿ ಬಂದನು ಅಂತ ಹೇಳಬಹುದು, ಇಲ್ಲ ಆದಾಮಾಗಿ ಬಂದನು ಅಂತ ಹೇಳಬಹುದು. அப்ப வேதம் அதை குறித்து பேசுகிறதா? ಸತ್ಯವೇದ ಅದರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತದೆ. இப்பொழுது நாம் பார்த்தோம் தேவகுமாரன் என்று அழைக்கப்படுவார் என்று பார்த்தோம். ದೇವರ ಕುಮಾರನ್ ಎಂದು ಎನಿಸಲ್ಪಡುವರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ದೆವು. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 Corinthians 15 chapter 45. 1 ಕೊರಿಂಥೀಯರ ಪುಸ್ತಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 45ನೇ ವಚನ. ಮೊದಲನೆಯ ಮನುಷ್ಯನಾದ ಆದಾಮನು ಬದುಕುವ ಪ್ರಾಣಿಯನೆಂದು ಬರೆದಿದೆಯಲ್ಲ, ಕಡೆಯ ಆದಾಮನು ಬದುಕಿಸುವ ಆತ್ಮನು. ஆமென். ஹல்லேலூயா. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்ப இங்க யாகுஷுவா யார் என்று அழைக்கப்படுகிறார்? ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಏನೆಂದು ಕರೆಯಲ್ಪಡುತ್ತಾನೆ? பிந்தின ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார். ಅವನು ಮುಂದಿನ ಆದಾಮ, பிந்தின ஆதாம். ಕಡೆಯ ಆದಾಮನು. முதல் ஆதாம் ஒரு ஒரிஜினலாக ஆதாம் ஏவாளாக இருந்த அந்த ஆதாம். ಮೊದಲನೆಯ ಮನುಷ್ಯನಾದ ಆದಾಮನು அங்கே ஆதாம் ஏவாளாக ಆದಾಮ ಏವಾಳಾಗಿ ஏதேன் தோட்டத்தில் இருந்தவர். ಅವರು ಏದೇನ್ ವನದಲ್ಲಿ ಇದ್ದರು.
யாகுஷுவ பிந்தின ஆதாம். ಆದರೆ ಯಾಕುಷ್ವ ಕಡೆ ಆದಾಮನು. ஏன் அவர் ஆதாம் என்று அழைக்கப்பட்டார்? ಏಕೆ ಆತನನ್ನು ಆದಾಮ್ ಎಂದು ಕರೆಯಲ್ಪಟ್ಟನು? ஏனென்றால் அவர் ஆதாமின் இடத்தை எடுத்தார். ಏಕೆಂದರೆ ಆತನು ಆದಾಮನ ಸ್ಥಳವನ್ನು So, ತುಂಬಿದನು. இதை குறித்து நாம் வேறொரு நாளிலே பேசலாம். ಇದರ ಬಗ್ಗೆ ನಾವು ಬೇರೆ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಮಾತಾಡೋಣ. ஆனால் இந்த ஆதாம், பிந்தின ஆதாம் யார் என்று அந்த வசனத்தை மட்டும் வாசித்து விடுவோம். 47ஆம் வசனம். ಮೊದಲನೆಯ ಮನುಷ್ಯನು ಭೂಮಿಯೊಳಗಿಂದ ಉತ್ಪನ್ನನಾಗಿ ಮಣ್ಣಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನು. ಎರಡನೆಯ ಮನುಷ್ಯನು ಪರಲೋಕದಿಂದ ಬಂದವನು. ஹல்லேலூயா. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த யாகுவா. ஹல்லேலூயா. ஹalleluya. அப்போ தேவகுமாரன், அதாவது தேவனுக்கு ஆதாமை தவிர வேறொரு குமாரன் இருந்தார் என்று வேதத்தில் எங்கும் இல்லை. ದೇವರಿಗೆ ಯಾಗುವನ ಆದಾಮನ ವಿನಃ ಬೇರೆ ಮಗನು ಇದ್ದನು ಎಂಬ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. ஆதாம் ஒருவர் தான் தேவனுடைய குமார். ಆದಾಮನೊಬ್ಬನೇ ದೇವರ ಮಗನು. ஆனால் யாகுஷுவா அந்த ஆதாமினுடைய இடத்தை எடுத்து பிந்தின ஆதாமாக வெளிப்பட்டார். ಆದರೆ ಯಾಕುಷ್ವ ಆದಾಮನ ಸ್ಥಳವನ್ನು ತುಂಬಿಸುವುದರ ಅವನು ಆತನು. ஆனால் அவர் யார் என்று சொல்லுகிறது? ಆದರೆ ಆತನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, அவர் மண்ணிலிருந்து வந்தவர் அல்ல. ಆತನು ಮಣ್ಣಿನಿಂದ ಉತ್ಪನ್ನವಾದವನಲ್ಲ. அப்ப இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருமே மண்ணிலிருந்து பிறந்தவர்கள் தானே. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರು ಎಲ್ಲರೂ ಮಣ್ಣಿನಿಂದ ಹುಟ್ಟಾದವರಲ್ಲವೇ? அப்போ யாகுஷுவாவும் மரியாளுடைய கர்ப்பத்தில் இருந்து தானே பிறந்தார். ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಯಾಕುಷ್ವ ಮರಿಯಳ ಗರ್ಭದಿಂದ ಹುಟ್ಟಿದನಲ್ಲವೇ? அப்போ யாகுஷுவாவும் மண்ணிலிருந்து பிறந்தவர் தானே. ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಯಾಕುಷ್ವ ಮಣ್ಣಿನಿಂದ ಉಂಟಾದನಲ್ಲವೇ? யாகுஷுவா மண்ணிலிருந்து பிறந்தாரா? ಯಾಕುಷ್ವ ಮಣ್ಣಿನಿಂದ ಹುಟ್ಟಿದನ? இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அவர் வானத்திலிருந்து வந்த யாகுவா. ಆತನು ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಂತ ಯಾಕುಷ್ವ. அது எப்படி வானத்திலிருந்து வந்தார்? மரியாள் மூலமாகத்தானே வந்தாரு. ಆತನು ಹೇಗೆ ಆಕಾಶದಿಂದ ಬಂದನೋ ಆತನು ಮರೆಯಿಂದ ಬಂದನಲ್ಲವೇ? அவர் சாதாரண உலகத்தில் பிறக்கிறவர்கள் போல அவர் மரியாள் இடத்தில் பிறக்கவில்லை. ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯರು ಹುಟ್ಟುವ ಪ್ರಕಾರ ಆತನು ಮರಿಯಳಲ್ಲಿ ಹುಟ್ಟಲಿಲ್ಲ. ஒரு ஸ்திரீ கர்ப்பம் தரிக்க வேண்டுமானால் ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಗರ್ಭ ಧರಿಸಬೇಕಾದರೆ அங்கே அந்த ஸ்திரீயின் இடத்திலே முட்டை உருவாக வேண்டும். ಆ ಸ್ತ್ರೀಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಮೊಟ್ಟೆಗಳು ಉಂಟಾಗುತ್ತವೆ. அந்த முட்டை தான் பின்பு குழந்தையாக உருவாகி வருகிறது. ಆ ಮೊಟ್ಟೆಗಳೇ ಮುಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಮಗುವಾಗಿ ಉತ್ಪತ್ತಿಯಾಗುತ್ತದೆ. அதுதான் சரீரமாக வருகிறது. ಅದೇ ಶರೀರವಾಗಿ ಬರುವಂತದ್ದು. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கிறது? ಆದರೆ ಇಲ್ಲಿ ಏನು ನಡೆದಿದೆ? மரியாளுடைய கர்ப்பம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அங்கே உபயோகப்படுத்தப்படவில்லை. ಆದರೆ ಮರಿಯಳ ಗರ್ಭವು ಅಂತ ವಿಷಯಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಉಪಯೋಗವಾಗಲಿಲ್ಲ. இங்கே மரியாளுடைய கர்ப்பம் ஒரு அடைகாக்கும் கருவி போல, இங்கிலீஷ்ல இன்குபேட்டர் என்று சொல்லுவாங்க, ஒரு அடைகாக்கும் கருவி போல அது உபயோகப்பட்டது. ಇಲ್ಲಿ ಮರಿಯಳ ಗರ್ಭವು ಒಂದು ಕಾದುಕೊಳ್ಳುವ ಒಂದು ಗುಹೆಯಾಗಿ ಇತ್ತು. இப்போ ஒரு முட்டை குஞ்சு பொரிக்க வேண்டுமானால் கண்டிப்பாக கோழி அவசியமா? ಒಂದು ಮೊಟ್ಟೆ ಮರಿಯಾಗಬೇಕಾದ್ರೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಕೋಳಿ ಬೇಕೇ ಅಲ್ಲಿ? இல்லை, அப்படி கோழி வேண்டும் என்று இல்லை. ಆ ರೀತಿ ಕೋಳಿ ಬೇಕು ಎಂಬ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஒரே நேரத்துல 1000 முட்டையை குஞ்சு பொரிக்க வைக்க முடியும். ಒಂದೇ ಸಮಯದಲ್ಲಿ 1000 ಮೊಟ್ಟೆಗಳನ್ನು ಮರಿ ಮಾಡಬಹುದು. ஏன்னா இன்குபேட்டர்னு ஒரு சாதனம் இருக்கிறது. ಏಕೆಂದರೆ ಇನ್ಕ್ಯುಬೇಟರ್ ಎಂಬ ಒಂದು ಸಾಧನವಿದೆ. அந்த முட்டைகளை எல்லாம் அதிலே அடுக்கி விட்டால் ಈ ಮೊಟ್ಟೆಗಳೆಲ್ಲ ಅದರಲ್ಲಿ ಜೋಡಿಸಿ அது ಇಟ್ಟರೆ சரியான டெம்பரேச்சரை அந்த முட்டைக்கு கொடுக்கும். ಆ ಸರಿಯಾದ ಶಾಖವನ್ನು ಆ ಮೊಟ್ಟೆಗೆ ಅದು ಕೊಡುತ್ತದೆ. அது கரெக்டா 18 நாள் முடிந்த உடனே அதுல இந்த முட்டையிலிருந்து குஞ்சு தானாகவே வெளியே 15 வந்துவிடும். ದಿನವಾದ ಮೇಲೆ ಆ ಮೊಟ್ಟೆಯಿಂದ ಮರಿಗಳು ಹೊರಗಡೆ ಬರುತ್ತವೆ. இதே வேலையை தான் மரியாள் அங்கே செய்தார்கள். ಇದೇ ಕೆಲಸವನ್ನು ಮರಿಯಳು ಅಲ್ಲಿ ಮಾಡಿದಳು. அல்லாமல் மரியாளுடைய சரீரத்திலிருந்து எந்த பாகமும் இவருக்குள் வரவில்லை. ಅದಲ್ಲದೆ ಮರಿಯಳ ಶರೀರದಿಂದ ಯಾವ ಭಾಗವೂ ಈ ಯಾಕುಷ್ವನಿಗೆ ಬರಲಿಲ್ಲ. ஆகையினால தான் இந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணினார் என்று. ಆದ್ದರಿಂದ ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ದೇವರು ಆ ಮಗುಗೆ ಒಂದು ಶರೀರವನ್ನು ಉಂಟು ஆமா, ಮಾಡಿದನು. தேவன் ஒரு சரீரத்தை அவருக்கு உண்டு பண்ணி ದೇವರು ಒಂದು ಶರೀರವನ್ನು ಆತನಿಗೆ ಉಂಟು ಮಾಡಿ அதை மரியாளுடைய கர்ப்பத்திலே அவர் வைத்தார். ಅದು ಮರಿಯಳ ಗರ್ಭದಲ್ಲಿ ಆತನು ಇಟ್ಟನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமா, நாம என்ன பண்ணோம்? நாம என்ன நினைக்கிறோம்? தேவன் இந்த எல்லாரும் பிறக்கிறது போல பிறந்தார் என்று நாம நினைக்கிறோம். ನಾವು ಎಲ್ಲರೂ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಮನುಷ್ಯರು ಹುಟ್ಟುವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಹುಟ್ಟಿದರು ಎಂಬುದಾಗಿ. ஆனால் அவர் அப்படி பிறக்கவில்லை. ಆದರೆ ಆತನು ಆ ರೀತಿ ಹುಟ್ಟಲಿಲ್ಲ. அவர் வித்தியாசமாக பிறந்தார். ಆತನು ವ್ಯತ್ಯಾಸದಿಂದ ಹುಟ್ಟಿದನು. அதை எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. Hebrew chapter 2 verse 14. ಇಬ್ರಿಯರಿಗೆ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ.
ಇದಲ್ಲದೆ ಮಕ್ಕಳು ರಕ್ತ ಮಾಂಸಧಾರಿಗಳು ಇರುವುದರಿಂದ ಆತನು ಅವರಂತೆಯೇ ಆದನು. ತನ್ನ ಮರಣಾಧಿಕಾರಿಯನ್ನು ಅಂದರೆ ಸೈತಾನನನ್ನು ಅಡಗಿಸಿ ಕೊಡುವುದಕ್ಕೂ ಮರಣ ಭಯದೆಸೆಯಿಂದ ತಮ್ಮ ಜೀವವನ್ನು ಮಾನವನೆಲ್ಲ ದಾಸತ್ವದಿಂದ ಬಿಡಿಸುವುದಕ್ಕೂ அவரந்தே ரத்த மாம்சதாரி ஆதனு. அல்லேலூயா. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருப்பதினாலே அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அல்லேலூயா. சோ அவர் அப்படி ஆனாரே தவிர அவரை அப்படி யாரும் ஆக்கவில்லை. ಆತನೇ ಆ ರೀತಿ ಆದನೆ ವಿನಃ ಆತನನ್ನು ಯಾರು ಆ ರೀತಿ ಮಾಡಲಿಲ್ಲ. அப்போ தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். ದೇವರು ಆತನಿಗೆ ಒಂದು ಶರೀರವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದರು. சோ அந்த சரீரம் தான் மரியாளுடைய கர்ப்பத்தில் வைக்கப்பட்டது. ಆ ಶರೀರವೇ ಮರಿಯಳ ಗರ್ಭದಲ್ಲಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿತು. அல்லாமல் மரியாளுடைய சரீரத்திலிருந்து எந்த ஒரு பாகமும் யாகுஷுவிடத்தில் கிடையாது. ಮರಿಯಳ ಶರೀರದಿಂದ ಯಾವ ಭಾಗವೂ ಯಾಕೂಷನಿಗೆ ಬರಲಿಲ್ಲ. ஏனென்றால் மரியாளுடைய சரீரம் பாவ சரீரம். ಏಕೆಂದರೆ ಮರಿಯಳ ಶರೀರವು ಪಾಪಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು. ஆனால் யாகுஷுவுடைய சரீரம் பரிசுத்தமான சரீரம். ಯಾಕೂಷನ ಶರೀರ ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು. ஆகையினால் மரியாளுடைய சரீரத்தின் எந்த பாகமும் யாகுஷுவிடத்தில் கிடையாது. ಆದ್ದರಿಂದ ಮರಿಯಳಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ದೇಹದ ಯಾವ ಭಾಗವೂ ಯಾಕೂಷನಿಗೆ ಬರಲಿಲ್ಲ. அவர் தேவன். ಏಕೆಂದರೆ ಆತನು ದೇವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தான் சரீர பிரகாரமாக இந்த உலகத்துக்குள் பிரவேசித்தார். ದೇವರು ಶರೀರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಪ್ರವೇಶಿಸಿದನು. இதை நாம் வேறொரு நாளிலே தியானிக்கலாம். ಇದನ್ನು ನಾವು ಬೇರೆ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಧ್ಯಾನಿಸೋಣ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக இதுதான் எல்லாரும் பார்க்க விரும்பினதான தேவனுடைய மகிமை. இதுவே ಎಲ್ಲರೂ ನೋಡಬೇಕು ಎಂದ ದೇವರ பிரபாவ. ஹல்லேலூயா. சோ அன்றைக்கு அவர்கள் பார்க்க விரும்பினது, அதற்காக அவர்கள் ஜெபித்தது, அதை நாடினது எல்லாம் எங்கே நிறைவேறியது என்றால் யாகுஷுவாவில் நிறைவேறினது. ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದು, ಎಲ್ಲರೂ ಅದನ್ನು ನೋಡಬೇಕಂತ ವಾಂಛೆಯಿಂದ ಇದ್ದಿದ್ದು ಎಲ್ಲವೂ ಇಲ್ಲಿ ಯಾಕೂಷನಲ್ಲಿ ನೆರವೇರಿತು. யாகுஷுவா தான் எல்லாரும் பார்க்க விரும்பின மகிமையாக இருக்கிறார். ಯಾಕೂಷನೇ ಎಲ್ಲರೂ ನೋಡಬೇಕೆಂದ ಹಂಬಲಿಸುವುದು ಯಾಕೂಷನ ಪ್ರಸನ್ನತೆ. அவர்தான் பிதாவின் மகிமையாக இருக்கிறார். ಆತನೇ ತಂದೆಯ ಪ್ರಸನ್ನತೆಯಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு நமக்கு தெரியும் நாம் ஆராதிக்கிறவர் யார் என்று சொல்லி. ಇದು ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ನಾವು ಆರಾಧಿಸುವವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ. இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று சொல்லி ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய மத்தியிலே நாம் யாரை ஆராதிக்கிறோம் என்கிற குழப்பங்கள் இருக்கிறது. ಇದರಲ್ಲಿ ತಂದೆ ಮಗ ಪವಿತ್ರಾತ್ಮ ಆರಾಧಿಸುವ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಯಾರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಿರಬೇಕು. நமக்கு அதிலே குழப்பமே இல்லை. ನಮಗೆ ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಗೊಂದಲವೂ ಇಲ್ಲ. இன்றைக்கு யாகுஷுவாவை நாம் ஆராதிக்கும் பொழுது ಇದರಲ್ಲಿ ಯಾಕೂಷನ ಆರಾಧಿಸುವಾಗ அப்பொழுது நம் பிதாவை ஆராதிப்பதில்லை. ನಾವು ತಂದೆಯನ್ನು ಆರಾಧಿಸುವುದಿಲ್ಲ. அப்போ நாம என்ன செய்கிறோம்? இன்றைக்கு ಇದರಲ್ಲಿ ನಾವು ಏನನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ? யாகுஷுவாவை ஆராதிக்கும் போதே ಯಾಕೂಷನನ್ನು ಆರಾಧಿಸುವಾಗ நாம் அவர்தான் பிதா என்று அறிந்து ஆராதிப்பதினாலே ನಾವು ಆತನೇ ತಂದೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡು ಆರಾಧಿಸುವುದರಿಂದ நம்முடைய ஆராதனை சரியான வழியில் போகிறது. ನಮ್ಮ ಆರಾಧನೆ ಸರಿಯಾದ ಮಾರ್ಗವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. நாம் யாரை ஆராதிக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ನಾವು ಯಾರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. யாரை ஆராதிக்க வேண்டுமோ அவரைத்தான் ஆராதிக்கிறோம். ನಾವು ಯಾರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕೋ ಅವರನ್ನೇ ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த வழியிலே அவருடைய மகிமை நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. ಆ ಮಾರ್ಗವಾಗಿ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆ ನಮಗೆ ದರ್ಶನವಾಗಿದೆ. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதை இன்னும் அதிகமாக நீங்கள் நாடும் பொழுது ಇದನ್ನು ನೀವು ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ಎದುರು ನೋಡುವಾಗ இன்னும் அதிகமாக அவருடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆ ನೋಡಬಹುದು. அதுதான் உங்கள் வாஞ்சையாக இருக்க வேண்டும். ಅದುವೇ ನಿಮ್ಮ ದಾಹವಾಗಿರಬೇಕು. மோசேயில் இருந்த வாஞ்சை, ಮೋಸೆಯಲ್ಲಿದ್ದಂತಹ ದಾಹ, தாவீதில் இருந்த வாஞ்சை, ದಾವೀದನಿದ್ದಂತಹ ದಾಹ, பிலிப்புவினிடத்தில் இருந்த வாஞ்சை ಫಿಲಿಪ್ಪನ ಬಳಿಯಿದ್ದಂತಹ ದಾಹ நம் உள்ளத்திற்குள்ளும் இருக்கும் பொழுது, ನಮ್ಮ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಇರುವಾಗ, அதையே நாம் நாடும் பொழுது ಆದರೆ ನಾವು ಎದುರು ನೋಡುವಾಗ யாகோவா நீ சீக்கிரத்திலே அதற்கு பதில் கொடுப்பார். ಯಾಕೋ ಅತಿ ಬೇಗನೆ ನಮಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುವನು. சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல நானும் தேவனுடைய மகிமையை கண்டேன் என்று சொல்ல முடியும். ಕೀರ್ತನೆಗಾರ ದಾವೀದನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ನಾನು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಕಂಡೆನು ಎಂಬುದಾಗಿ. அப்படிப்பட்ட கிருபையை பாக்கியத்தை யாகோவா நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவார். ಅಂತ ಕೃಪೆಯನ್ನು ಭಾಗ್ಯವನ್ನು ಯಾಕೋವನ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ಕೊಡಲಿ. நாம் ஜெபிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நம்ம நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை தந்தீர். Father, we thank you for this wonderful time. You gave us grace and mercy to meditate your word, Father. Our forefathers wanted to see your glory, and they found it, Father, because they were seeking it in
உங்களுடைய முற்பிதாக்கள் உங்களுடைய மகிமையை பார்க்க விரும்பி அதை நாடினதனாலே அவர்கள் அதை கண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஃபாதர், இன்றைக்கும் நாங்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தார். வேறு ஒன்றும் எங்களுக்கு இந்த உலகத்தில் வேண்டாம். Father, even let our desire be such, and let nothing come in our life in between, Father. ஆம் ராஜாவே, நாங்களும் அவர்களைப் போல எழுந்து நின்று நான் பிதாவின் மகிமையை கண்டேன் என்று சொல்லத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றியார்கள். Father, even grant us that grace and blessing that we may stand up and say, we have seen the glory of Yahuwah, our Father. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனை ஆசீர்வதி. Bless everyone, those who have come today, Father. வர முடியாமல் போனவர்களையும் நாங்கள் நினைக்கிறோம், அவர்களையும் நீர் ஆசீர்வதித்தார். Bless those who were not able to make it today, Father. அதே போல இந்த நன்றி அறிதலின் கூட்டமாக இதை நீர் மாற்றி தந்ததற்காக உமக்கு நன்றி. நல்ல சாட்சிகளை தந்ததற்காக நன்றி அப்பா. Thank you for making this as Thanksgiving meeting, and you gave us wonderful witnesses, Father. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் தகப்பனே. We give all the glory to you. எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவ மசீஹ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். யாகோ உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹalleluya.